ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி தேசிய பாதுகாப்பான தாய்மை தினத்தை முன்னிட்டு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் உமாராம் அவங்க கூட தான் நம்ம வந்து பேச இருக்கோம். ஸோ டாக்டரை வந்துட்டு வெல்கம் பண்ணிடுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நானும் நலமாக இருக்கேன். ஓகே டாக்டர், நம்ம வந்து இன்னைக்கு வந்து நிறைய கேள்விகள் வந்து உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். வரிசையாக வந்து ஒன்று ஒன்றா நான் கேட்குறேன். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதை வந்து அம்மாக்கள் வந்து எப்படி அவங்கள வந்து செல்ஃபாக கவனிச்சிக்கணும் டாக்டர்? ஸோ கர்ப்பமாக இருக்கும்போது காமனாக நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனைகள்னு வருது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒன்று வந்து ரத்த சோர்வு, அனீமியான்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு ரத்த சோர்வு இருக்குது. இது வந்து ப்ரெக்னன்சியில் சில பிரச்சனைகளை கொண்டு வரும். குழந்தை வளர்ச்சி, குழந்தையோட எடை கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, தாய்க்கு வந்து ஏற்கனவே ரத்த அளவு கம்மியாக இருக்குங்கும்போது பிரசவம் ஆகும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் ப்ளீடிங் ஆகும் இல்லையா? ஸோ அந்த டைமில் ஏற்கனவே ரத்த சோர்வு இருந்ததுன்னா நம்ம வந்து ரத்தம் கொடுக்குற மாதிரி, டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்குற மாதிரி தேவை வரலாம். ஸோ ரத்த சோர்வுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து ப்ரெக்னன்சியில் சுகர் இருக்கு, தட் இஸ் டயபெட்டிஸ்னு சொல்கிறோம். ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் ஒரு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஊரில் இப்போ ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அது ஒரு ப்ராப்ளம். அண்ட் கர்ப்பமாக இருக்கிற தாய்க்கு வந்து பிபி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ப்ரீஎக்லாம்சியான்னு சொல்லுவோம். ஸோ திடீர்னு நம்ம ரத்த கொதிப்பு ஜாஸ்தி, கர்ப்பமாக இருக்கிறதுனால ரத்த கொதிப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா இது வந்து மதருக்கு ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 3 தான் இருக்கிறதுக்குள்ள காமன் பிரச்சனைகள் நம்ம பிரெக்னன்சியில் பார்க்கறது. ரத்த சோகை இல்லை ரத்த சோர்வு வந்து எதனால வருது டாக்டர் அவங்களுக்கு? ஸோ ரத்த சோர்வுங்கிறது வந்து காமனஸ்ட்டு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அயன் சத்து ரத்தத்தில் கம்மியாக இருக்கிறதுனால. இது வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் அந்த அயன் சப்ளிமெண்டேஷன் சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, முள்ளங்கிக்கீரை, இந்த மாதிரி சில விஷயங்களில் அயன் அதிகமாக இருக்கும். பிசைட்ஸ் நம்ம ஆஃப்கோர்ஸ் நான் வெஜிடேரியன் ஃபுட்லேயும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பாடில் ரத்தம் ஜாஸ்தி, அயன் சப்ளிமெண்டேஷன் கம்மியாக இருந்ததுன்னா நியூட்ரிஷனல் அனீமியான்னு சொல்லுவோம். ரத்தம் சோர்வில் அயன் கம்மியாக இருக்கலாம். இன்னொன்று வந்து சில பேருக்கு B12ன்னு ஒரு வைட்டமின் இருக்குது. B12வும் ரத்த சோர்வுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். சில கம்யூனிட்டிஸில் அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் அனீமியான்னு சொல்லுவோம். இப்போ தாலசீமியான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது ஒரு விதமான ரத்த சோர்வு. நம்ம ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபின்னு ஒரு மாலிக்யூல் இருக்கு. அந்த ஹீமோகுளோபின் வந்து சரியா ஃபார்ம் ஆகலை, ஜெனட்டிக்காக ஃபார்ம் ஆகலை. சில ஃபேமிலிஸில் எல்லாருக்குமே கொஞ்சம் ரத்தம் கம்மியாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இதனாலங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாம் தான் ரத்த சோர்வுக்கு ஒரு காரணங்களாக இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே இது அயன் சத்து கம்மி, அதனால தான் அவங்களுக்கு ரத்த சோர்வுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது வேற ஏதாவது காரணம் இருக்கக்கூடுமாங்கிறதும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இதுக்கு எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டா இதை வந்து சரி பண்ண முடியும்? ஸோ அயன் ரிச் ஃபுட்ஸ் நிறையவே இருக்குது டயட்டில். நான் சொன்ன மாதிரி முருங்கைக்கீரை, முள்ளங்கிக்கீரை, பசலைக்கீரை, இதெல்லாம் வந்து கீரை வகைகளில் உண்டு. மாதளம், பேரிச்சம்பழம், இதிலெல்லாம் டயட், வெஜிடேரியன் டயட்டில் இதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எக்கு, மீட், இதெல்லாம் கூட நல்ல குட் சோர்சஸ் ஆஃப் அயன். சாப்பிடக்கூடாத ஃபுட்டுன்னு ஏதாவது இருக்கா? இந்த டைமில் இதை சாப்பிடாதீங்க, காய்கறி ஏதாவது?
கர்ப்பமா இருக்கும் போதா? ஆமா ஆமா. கர்ப்பமா இருக்கும்போது சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப கிடையாது. ஆக்சுவலி எல்லாமே சாப்பிடலாம். அளவோட என்ன சாப்பிட்டாலுமே ஓகே. நம்ம வந்து டெஃபினட்டா சாப்பிடாதீங்கன்னு சொல்றது ஒண்ணு வந்து ஆல்கஹால், அது எடுத்துக்க கூடாது கர்ப்பமா இருக்கும்போது. ரெண்டாவது வந்து உணவுகள்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த சில விதமான சாஃப்ட் சீசஸ்னு சொல்லுவோம். நம்ம ஊர்ல அது ரொம்ப கிடையாது. பட் இப்போ நிறைய வெளியூர் சீஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால அந்த சாஃப்ட் சீசஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். சீசஸ் மட்டும். ரொம்ப எண்ணெய், காரம், வறுத்தது இந்த மாதிரி டயட்டு எடுத்துக்கிறது கம்மி பண்ணிக்கணும் பிரெக்னெண்டா இருக்கு. ஓகே. இப்போ சில பேர் சொல்கிறாங்க வந்து சில காய்கறிகள் சாப்பிடக்கூடாது அந்த டைமில். இப்போ வந்து பீட்ரூட்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது, இல்லை நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னா சில பேர் சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து உண்மையா? அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை. அது மாதிரி இப்போ வந்து பப்பாளி எடுத்துக்காது, பப்பாளி, பைனாப்பிள் சாப்பிடாது, இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். நம்ம வந்து என்னதான் டாக்டர் வந்து அதெல்லாம் கரெக்ட் ஐ மீன் அதில் ஒன்றும் பயம் இல்லைன்னு சொன்னாலுமே அது வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் எல்லா பழங்கள் எல்லாமே அளவோட எல்லாமே எடுத்துக்கலாம். அளவோட எடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ஓகே டாக்டர். இப்போ வந்து கர்ப்பிணி பெண்கள் அவங்க வந்து புதிய அம்மாக்களாக வராங்கல்ல, அதுக்கப்புறம் குடும்பத்தினர் வந்து அவங்களை எப்படி பாதுகாக்கணும்? இப்போ புதுசாக குழந்தை பிறந்திருக்கு, இல்லை கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி வந்து எந்த மாதிரி சப்போர்ட்லாம் அவங்களுக்கு பண்ணணும்? ஸோ முதலாவது கர்ப்பமாக இருக்கிற பெண்மணிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நார்மல் ப்ராசஸ். இது வந்து ஒரு வியாதி கிடையாது. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அம்மாவாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், அவள் குனியலாமா, அவள் நடக்கலாமா, படியேறலாமா, இதுதான் ரொம்ப காமன் கேள்வி எங்களுக்கு வருது. அதெல்லாம் சகஜமாக பண்ணலாம். அதனால எவ்வளோ தூரம் அவங்களால நார்மலாக இருக்க முடியுமோ நார்மலாக இருக்க விடுறது வந்து இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் வரும், கொஞ்சம் வந்து கவலை இருக்கலாம். அந்த டைமில் ரொம்ப அவங்க மனநிலைமை பாதிக்காம அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறது, சப்போர்ட்டிவாக இருக்கிறது முக்கியம். ஓகே டாக்டர். ஏன்னா நிறைய பேர் வந்து இது ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் எதுவுமே பண்ணாதீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்? ஆக்சுவலி அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்கணுங்கிறது கிடையாது. நிறைய பேருக்கு வந்து மின்காலத்துலலாம் 10 வாரத்துக்கு முன்னாடி கர்ப்பமாக இருக்கோங்கிறதே தெரியாது. இப்போதான் பீரியட் மிஸ் ஆகி 2 நாளுக்குள்ளே போய் டெஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ப்ரெக்னன்சி இருக்காங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ முதல் 3 நீங்க என்ன முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்றதுல பிரச்சனை கிடையாது. இப்போ சில பேர் வந்து எக்ஸசைஸே பண்ணக்கூடாது, நம்ம நடக்க கூட கூடாது, ரெஸ்ட்லயே இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு நம்பிக்கை. நார்மல் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம். ரொம்ப ஹெவி வெயிட் தூக்கக்கூடாது. அது மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா. இடுப்புல தண்ணி தூக்குவாங்கல்ல சில பேர், உங்களுக்கு அது பழக்கம் இருந்தா நீங்க தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பண்ணலாம். இப்போ நான் வந்து அந்த மாதிரி பண்ண பழக்கமே இல்லை. திடீர்னு கர்ப்பமா இருக்கும்போது தண்ணி தூக்கினேன்னா டெஃபினட்டா எனக்கு எங்கேயாவது சுளுக்கு வந்ததுன்னா, விழுந்தேன்னா, ஏதாவது மசில் இழுத்துட்டேன்னா நம்ம வந்து அதுக்கு ஒன்றும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கஷ்டம். சரி, ஓகே டாக்டர். இப்போ வந்து கர்ப்ப காலத்தில் செக்கப், ரெகுலர் செக்கப்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்? சில பேர் ஸ்டார்டிங்கில் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க, போகிறதுக்கு பயந்துக்கிட்டோ இல்லை வேறு ஏதாவது டெஸ்ட் அதிகமாக எடுத்தால் ஏதாவது குழந்தைக்கு ஆகிடுமோன்னு பயந்துக்கிட்டு. அது டெஸ்ட்டு வந்து எப்போலேருந்து முக்கியம்? ஸ்கேன் அப்படிங்கிறது எப்போலேருந்து முக்கியம்? அது எந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன்னா கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அந்த 9 மாதத்தில் ஒரு செக்கப்லேயும் சில முக்கியமான இது டெஸ்ட்டோ முக்கியமான விஷயங்களோ நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ முதல்
செக்கப் வந்து கர்ப்பம் அப்படிங்கிறது தூரம் மிஸ் பண்ணின உடனே வந்தாக்கா சில சமயம் நம்மளுக்கே டாக்டர்ஸ்க்கே இது வந்து ஆக்சுவலாக கர்ப்பம் இருக்கா, கர்ப்பப்பையில் வளருறதா அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி சில பேர் இப்போ நம்ம சிட்டியில் வந்து தூரம் மிஸ் பண்ணி 4 நாளுக்குள்ளெல்லாம் வந்து இதெல்லாம் நல்லா இருக்கா டாக்டர்னு கேட்பாங்க. அது வந்து ஒத்துராலையும் அந்த விஷயத்த சொல்ல முடியாது. அப்போ ரத்தம் டெஸ்ட் பண்ணி ஆமாம் கர்ப்பம் இருக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. முக்கியமாக நம்மளுக்கு வந்து ஒரு 2 மாதம் ஆகும்போது இந்த செக்கப் பண்ணினா நம்ம இந்த புக்கிங் பிளட் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ரத்த சோர்வு இருக்கா, தைராய்டு இருக்கா, சுகர் குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணுவோம், சுகர் ப்ராப்ளம்ஸ் இருக்கா. அதே மாதிரி இன்ஃபெக்ஷனுக்கு சில ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். இப்போ ஹெப்படைட்டிஸ் பி, ஹெச்ஐவி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ரத்தம் டெஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் 3ஆவது மாசத்துல ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேன்ல இதுவரை கரு வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறது தெரியும். அந்த சமயத்துல இந்த பிரெக்னன்சில இந்த கருல எல்லா குரோமோசோம்ஸும் நார்மலா இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு இதுக்கு அனுப்ளாய்டி ஸ்கிரீனிங்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருக்குமே 23 ஜோடி குரோமோசோம்ஸ் ரத்தத்துல இருக்கு. சில குழந்தைங்களுக்கு ஒரு குரோமோசோம் அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல காமனா நம்ம பார்க்கறது 21 குரோமோசோம், 13, 18 இந்த 3 குரோமோசோமும் 2க்கு பதிலாக 3 இருந்தால் சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ இதுக்கு இந்த பிரெக்னன்சியில் என்ன வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த பிரெக்னன்சியில் பிபி டெவலப் ஆகிறதுக்கு என்ன வாய்ப்பு. நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல சுகரும் இந்த ஹை பிளட் ப்ரெஷர் ரத்த கொதிப்பு ஜாஸ்தி ஆகுது, ப்ரீஎக்லாம்சியா, இது ரெண்டும் பிரெக்னன்சியில் வரக்கூடிய பிரச்சனைகள். இது ரெண்டுத்துக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம முதல் 3 மாசத்துலயே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்படி ரத்த கொதிப்பு ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து அதை குறைக்கிறதுக்கு சில மருந்துகள் கொடுத்து அட்வைஸ் கொடுக்க முடியும். ஸோ அதனால இந்த செக்கப் முக்கியம். இதுக்கப்புறம் 5ஆவது மாசத்துல இன்னொரு வாட்டி ஸ்கேன் பண்ணி அப்போ எல்லா பேபியோட எல்லா ஃபார்மேஷனும் சரியா இருக்கா அப்படிங்கிறது அனாட்டமி ஸ்கேன்னு சொல்லுவோம், அது செக் பண்ண முடியும். 6ஆவது மாசத்துல திரும்பி ரத்த சோர்வு இருக்கான்னு செக் பண்ணி சுகர் இருக்காங்கிறது செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸோ ஒரு 28 வாரம் வரைக்கும் மாசத்துக்கு ஒரு வாட்டி செக்கப்புக்கு வரணும். அதுக்கப்புறம் மாசத்துல 2 வாட்டி 15 நாளைக்கு ஒரு வாட்டி செக்கப்புக்கு வரணும். கடைசி ஒரு மாசத்துல தட் இஸ் 36 வாரத்துலேருந்து வாரம் செக்கப்புக்கு வர சொல்லுவோம். ஓகே, அப்போ ஸ்கேனுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஸ்கேனுக்கு பயப்பட வேண்டியதில்லை. முக்கியமாக ஒரு 3 தடவையாவது ப்ரெக்னன்சியில் ஸ்கேன் அட்வைஸ் பண்ணுறது உண்டு. ஒன்று வந்து 12ஆவது வாரம், ஒன்று வந்து 20 வாரம், அண்ட் இன்னொன்று 34-36 வாரத்தில் பேபியோட வெயிட் என்ன அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு. இப்போ சில மதர்ஸ்க்கு வந்து சுகர், பிபி இல்லை ஏற்கனவே சில பிரச்சனைகளோடு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நடுவில் 28 வாரத்தில் இன்னொரு ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ ஸ்கேனிங் வந்து பேபி நல்லா இருக்கா, குழந்தை நல்லா இருக்கா, கரு வளர்ச்சி நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. இதை தவிர தாயோட ஹெல்த் எப்படி இருக்கு, ஸோ ஒரு செக்கப்லயும் பிபி செக் பண்றது, யூரின் டெஸ்ட் பண்றது, இது வந்து முக்கியம். அண்ட் மதருக்கு சில பிளட் டெஸ்ட் பண்றதும் முக்கியம். ஓகே டாக்டர். அடுத்ததான் வந்து இப்போ கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படிங்கும்போது அது சில பேருக்கு தெரியாது. இப்போ சில டைம் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா டியூப்பில் உருவாயிருக்கும், அது வந்து தெரியாது, அதனால உடனே நம்ம போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறது உண்டு. டியூப்பில் உருவாகிறது வந்து எந்த அளவுக்கு ஆபத்தானது, ப்ளஸ் அது வந்து அந்த மாதிரி கேசஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்களா? டெஃபினட்டாக அட்டென்ட் பண்ணியிருக்கோம். டியூப்பில் கர்ப்பம் ஆறுது வந்து நம்ம எக்டாபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஏன்னா எல்லா கருவுமே எல்லாருக்குமே கரு தரிக்கிறது டியூப்பில் தான்.
இந்த டியூபுங்கிறது வந்து கர்ப்பப்பைக்கும் கருமுட்டை பைக்கும் நடுவில் இருக்கிறது தான் டியூப். ஸோ அந்த கருமுட்டை பையிலேருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகின உடனே அந்த கரு தரிக்கிறது டியூப்ல தான் தரிக்கும். அதுக்கப்புறம் அது உள்ள நகர்ந்து கர்ப்பப்பைக்குள்ள வளரும். சில சமயம் அந்த டியூப்லயே இது நின்று போய் டியூப்ல வளர ஆரம்பிக்கும். கர்ப்பப்பை வந்து கரு வளர வளர அதுவும் வளர்ந்து ஒரு 1.5 மாச குழந்தைய நம்ம கை அளவு இருக்கிற ஆர்கன் தான் யூட்ரஸ். அது வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ பேபியை வளர வைக்கிற வரைக்கும் அதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ற தன்மை இருக்கு. ஆனா டியூப்ல அந்த தன்மை கிடையாது. அதனால அது கொஞ்சம் வளர்ந்ததுன்னா அது ப்ளீட் வெடிச்சு ரப்சர்னு சொல்லுவோம், வெடிச்சு உள்ளுக்குள்ள ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால தாய்க்கு சீரியஸா ப்ராப்ளம் வரலாம். அது கவனிக்காம விட்டாக்கா அவங்களுக்கு உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். அதனால இந்த எக்டாபிக் பிரெக்னன்சிங்கிறது வந்து எவ்வளோ சுருக்க நம்மளால கண்டுபிடிக்க முடியுமோ அதை வந்து நம்மளால ட்ரீட் பண்ணி மதரை காப்பாற்ற முடியும். ஓகே, இது டியூப்ல எத்தனை நாள்ல அது டியூப்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க? ஸோ எப்போ நம்மளுக்கு சந்தேகம் வரும் டியூப்ல கர்ப்பம் அப்படின்னா, இப்போ சில சமயம் பிரெக்னன்சியில ப்ளீடிங் ஆச்சுனாலோ இல்லை அந்த வலி பெயின் அந்த வலி இருந்தாலோ அப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். சில சமயம் வெளிப்பட ஒன்றும் தெரியாது. நம்ம ஸ்கேன் பண்ணும்போது தான் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு நினச்சிட்டு ஸ்கேன் பண்ணும்போது கர்ப்பப்பையில் பிரெக்னன்சி தெரியலன்னா அடுத்து அந்த கர்ப்பம் அப்போ பிரெக்னன்சி இல்லைன்னா வெளில இருக்கா டியூப்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஓகே ஓகே டாக்டர். இப்போ வந்து அந்த டியூப்ல உருவாயிருக்கு அப்படிங்கும்போது அதை வந்து அபார்ட் பண்ணி எடுக்க சொல்றது அட்வைசபிள். மருந்து கொடுத்து அதை கரைக்க வைக்க முடியும். ரொம்ப ஏர்லியா கண்டுபிடிச்சோன்னா ஒரு ஊசி மூலியமா மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணாம மேனேஜ் பண்ண முடியும். பட் அந்த டியூப்ல இருக்கிற கர்ப்பம் ஒரு அளவுக்கு மேல வளர்ந்துருச்சு அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி டியூப் எடுக்க வேண்டி வரலாம். டியூப் எடுக்க வேண்டியது முக்காவாசி சமயம் டியூப் எடுக்க வேண்டி வரும். சில சமயம் டியூபை எடுக்காம இந்த தரிச்சிருக்கிற அந்த டியூப் அந்த எக்டாபிக்கை மட்டும் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ டியூபை எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் குழந்தை பிறக்கிறதுக்கான ஸோ ஒரு எல்லாருக்குமே நம்மளுக்கு 2 சைடில் டியூப் இருக்கு, 2 டியூப் இருக்கு, 2 பக்கத்துலயும் டியூப் இருக்கு. ஸோ ஒரு டியூபை எடுக்க வேண்டி வந்ததுன்னா இன்னொரு டியூப்ல கர்ப்பம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வேற எந்த பிரச்சனைகள் சைடு எஃபெக்ட் யூஸ்வலா வராது. ஓகே டாக்டர். அடுத்தது வந்து இந்த சி செக்ஷன் அப்படிங்கிறது வந்து எந்த டைமில் அது கம்பல்சரியாக அட்வைஸ் பண்ணுறீங்க நீங்கள்? எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி ஆகணுங்கிற ஒரு ஆசை உண்டு, டாக்டருக்கும் உண்டு, கர்ப்பமாக இருக்கிற கர்ப்பமாக இருக்கும்போது அந்த ப்ரெக்னென்ட் மதருக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி எல்லாரும் சுகப்பிரசவம் ஆகணும்னு தான் எதிர்பார்க்கறது. ஆனால் சில சிச்சுவேஷன்ஸில் சுகப்பிரசவம் ஆகாமல் நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரும். எந்த காரணங்கள்னாலன்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? இப்ப வந்து நம்ம கர்ப்பம் பிரசவ வலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டெஃபினட்டா இது வந்து ஆப்ரேஷன் தான் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு சில காரணங்கள் தான் உண்டு. ஒன்னு பேபியோட பொசிஷன். இப்ப சகஜமா பேபி வந்து பிறக்கும் போது தலை வழியா தான் பிறக்கும், கெஃபாலிக்னு சொல்லுவோம். பட் பேபி வந்து குறுக்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து அது சகஜ சுகப்பிரசவமா பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஆப்ரேஷன் தான் ஆகும். ஸோ இன்க்ரீசிங்லி கால் வழியா பிறக்கிறது பிரீச்னு பேரு. பிரீச் பேபிஸும் முதல் வாட்டி கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு பிரீச் பொசிஷன்லயும் சில ஆப்ரேஷன்ஸ் சிசேரியன் தான் சேஃபர் ஆப்ஷன்னு. சில சமயம் நார்மலா ஆகலாம், பட் ஆப்ரேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை தவிர
கர்ப்பமா இருக்கும்போது நம்ம எல்லா சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. ஆனா பிரசவ வலி ஆரம்பிச்ச உடனே ஆப்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு யோசிக்கலாம். அந்த மாதிரி ஆற காரணங்கள் வந்து ஒண்ணு, ஒரு அளவுக்கு மேல கர்ப்பப்பை வாய் திறக்கல, இல்ல கர்ப்பப்பை வாய் திறந்தும் தலை நல்லா இறங்கல. அப்போ பேபியோட எடை கூடி இருக்கலாம், இல்ல பேபியோட அந்த ஹெட் பொசிஷன் சொல்லுவோம், நன்னா வணங்கி அது உள்ள வரலன்னா நார்மல் ஆகாது. இல்ல அந்த பிரசவ வலி வர டைம்ல பிரசவ வலி இருக்கும்போது பேபியோட நாடி துடிப்பு குறைஞ்சது, ரொம்ப நேரம் குறையிறது, அந்த மாதிரி அப்போனா பேபிக்கு ரத்த ஓட்டம் குறையிறது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஆப்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் காமன் ரீசன்ஸ் சிசேரியனுக்கு. ஓகே டாக்டர், இப்போது கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி சில ப்ரிப்ரேஷன்ஸ், ஏர்லி ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து என்னென்னலாம் பண்ணணும்? இப்போ டாக்டர் வந்து பார்க்கணும், இதெல்லாம் எனக்கு இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் முன்னாடி. அந்த மாதிரி எந்தெல்லாம் முக்கியமாக பார்க்கணும் அதை சொல்லுங்கள் டாக்டர். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ நம்ம வந்து ஒரு சுற்றுலா போகிறோம், ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படியே திடீர்னு கிளம்பி போக மாட்டோம்ல. நம்ம அந்த ட்ரிப்புக்கு வந்து என்கிட்ட அதுக்கு பணம் இருக்கா, வெளியூர் போறோம்னா பாஸ்போர்ட் இருக்கா, ட்ரெயின் டிக்கெட் இருக்கா, அதுக்கு வேண்டிய குளிர் ஊருனா அதுக்கு தகுந்த மாதிரி கோட் இருக்கா. ஸோ நம்ம அதெல்லாம் யோசிச்சு தானே ஒரு ட்ரிப் எடுப்போம். அந்த மாதிரி கர்ப்பமா இருக்கணும், ஒரு குழந்தை வேணும்னு நம்ம பிளான் பண்ணும்போது அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து முக்கியம். ஸோ இதுல முதல்து வந்து நல்ல உணவுகள் சாப்பிட்டு, நான் இந்த ரத்த சோர்வை வந்து முன்னாடியே இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அந்த அனிமியாவை கரெக்ட் பண்ணினோம்னா பிரெக்னன்சில வர ப்ராப்ளம்ஸ் குறையும். ரெண்டாவது வந்து தடுப்பூசிகள். இதில் வந்து முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது வந்து ருபெல்லான்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு. ருபெல்லாங்கிறது ஒரு விதமான வைரல் இன்ஃபெக்ஷன். மீசில்ஸ்னு சொல்றது எல்லாருக்குமே தெரியும். மீசில்ஸ் மாதிரி ருபெல்லாவும் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். அது வந்து நம்ம பெரியவங்களுக்கு வந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது, ஒரு மைல்டு வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துட்டு போயிடும். ஆனா கர்ப்பமா இருக்கும்போது, எஸ்பெஷலி முதல் 4 மாசம் கர்ப்பமா இருக்கும்போது அந்த தாய்க்கு வந்ததுன்னா 95% அந்த குழந்தைக்கு பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கண் பார்வை, காது கேட்காம போகலாம், ஹார்ட்ல பிரச்சனைகள் வரலாம். ஸோ சிக்னிஃபிகண்டா பேபியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கர்ப்பமாறதுக்கு முன்னாடி ருபெல்லாக்கு தடுப்பு சத்து இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி தடுப்பு சத்து இல்லைன்னு அந்த டெஸ்ட்ல வந்ததுன்னா தடுப்பூசி எடுத்துட்டு 1 மாசத்துக்கு கர்ப்பம் ஆகாம பாத்துக்கணும். 1 மாசத்துக்கு? ஆமா, தடுப்பூசி போட்டுட்டு 1 மாசத்துக்கு கர்ப்பம் ஆகக்கூடாது. இது வந்து முக்கியம். அண்ட் முக்கியமா நிறைய பெண்கள் பண்ணாதது வந்து அவங்களோட எடை என்ன, இந்த எடை வந்து நம்மளால குறைச்சிக்க முடியுமா பிரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடியே, இது வந்து முக்கியம். ஏன்னா இப்ப நீங்க வந்து கர்ப்பம் ஆகும்போது உங்களோட எடை ரொம்ப அதிகமா இருந்து கர்ப்பம் ஆனீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பமா இருக்கும்போது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே. ஸோ இப்போ கர்ப்பமா ஆன அப்புறம் நீ வந்து வெயிட்டை குறைன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். அதனால இப்போ எனக்கு பிரெக்னென்ட் ஆகணும், ஏற்கனவே 90 கிலோ இருக்கேன் இல்லை 85 கிலோ இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி 4-5 கிலோ வெயிட்டை கம்மி பண்ணிட்டு நம்ம கர்ப்பத்தை பத்தி யோசிச்சோம்னா இந்த நிறைய இந்த ரிஸ்க்ஸை வந்து குறைச்சிக்க முடியும். ஓகே. அண்ட் டாக்டரை போய் மீட் பண்ணி பார்த்தா, ஏன்னா சில பேருக்கு வந்து ஃபேமிலியில பிரச்சனைகள் இருக்கலாம். என்னோட மாமாவோட குழந்தைக்கு ஒரு விதமான ஊனம் இருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஃபேமிலி. இல்ல எனக்கே பிளட், அந்த பெண்ணுக்கே பிளட் பிரஷர் இருக்கு, இல்ல கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, இல்ல வலிப்பு வரும் அதனால மருந்து எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, ஃபேமிலியில ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் முதலியே போய் நீங்க டாக்டர் கிட்ட மீட் பண்ணி இதனால எனக்கு பிரெக்னன்சில பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம முன்னாடியே அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஓகே. கர்ப்பம் ஆகி 3 மாசத்துல வந்து என்னோட ஃபேமிலியில இந்த பிரச்சனைகள் இருக்கு டாக்டர், நீங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த டைம்ல இதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓகே. இது வந்து ஒரே ஃபேமிலியில் பண்ணுறதுக்கு சொல்கிறீங்களா இல்லை வேறு வேறு ஃபேமிலிலேருந்து இப்போ கல்யாணம் பண்ணாலும் சொல்கிறீங்களா? ஸோ இது வந்து ஒரே ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணினாலும் ஆகலாம். சில சமயம் கன்சாங்குவனஸ் மேரேஜ்னு சொல்கிறோம், அதுதான் நீங்கள் குறிப்பிடுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஃபேமிலியில் மேரேஜ்லாம் பண்ணக்கூடாது, தாய் மாமன் இல்லை கசின்ஸ் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது ஃபேமிலியில் ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இவங்க இப்போ 2 பேருக்குமே அந்த பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்குமே அப்படி இருந்ததுன்னா தென் அந்த குழந்தைக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்போ முக்கியம் அப்படின்னா இது வந்து ஜெனட்டிக்ஸ்ல ரிசெசிவ் கண்டிஷன்னு சொல்லுவோம். தட் இஸ் சில பிரச்சனைகள் வந்து ரத்தம் வழியா வரும். இப்போ அந்த இப்போ அந்த தாய்க்கு ஆக போகிறவங்களோ தகப்பனாக போகிறவங்களோ அவங்க 2 பேருக்கும் ஆக்சுவலாக ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் அவங்க 2 பேர் ரத்தத்துலேயுமே இந்த ப்ராப்ளம் வரக்கூடிய பிரச்சனை கேரியர் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவோம். இப்போ அந்த 2 பேர்கிட்டேருந்தும் அந்த குழந்தைக்கு அந்த பாதிப்புள்ள ஜீன் வந்ததுன்னா பேபிக்கு ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. பட் இது வந்து சொந்தத்துல கல்யாணம் பண்ணிருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஆகணுங்கிறது கிடையாது, மற்றவங்களுக்கும் ஆகலாம். ஓகே. இது அப்போ வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது உண்மைதான், மெயினா ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸுக்காக தான். ஓகே. அதை வந்து டெஸ்ட்ல எதுவும் கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரியும்னா அதுக்கு டெஸ்ட் பண்ணலாம். ஓகே 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 டாக்டர். இப்போ வந்து ஆர்ஹெச் ஃபேக்டர் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அப்படின்னா என்ன, அது ப்ரெக்னென்சியில் எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் உருவாக்குது அப்படிங்கிறது? ஆர்ஹெச் ஃபேக்டருங்கிறது வந்து நம்ம பிளட் குரூப், ஒருத்தருக்கு ஒரு குரூப் இருக்கு, ABO 3 குரூப்பு, இதை தவிர AB ஒரு குரூப் இருக்கு. ஸோ இது வந்து பிளட் குரூப். இதை தவிர ஆர்ஹெச் டைப்பிங்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ உங்கள் பிளட் குரூப் என்னன்னு கேட்டால் யூஸ்வலாக A பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா எனக்கு ஆர்ஹெச் ஃபேக்டர் இருக்குன்னு அர்த்தம். A நெகட்டிவ் அப்படின்னா நான் A குரூப்பு, ஆனால் ஆர்ஹெச் ஃபேக்டர் என் ரத்தத்தில் இல்லை. இப்போ எனக்கு வந்து ஆர்ஹெச் ஃபேக்டர் ரத்தத்தில் இல்லை அப்படின்னா ஆர்ஹெச் ஃபேக்டர் இருக்கிற ரத்தம் என் உடம்புல கலந்ததுன்னா என்னோட பாடி வந்து அந்த ஆர்ஹெச் ஃபேக்டரை வந்து ஒரு வித்தியாசமான ஒன்று உடம்புக்குள்ளே வர மாதிரி, எப்படி நம்மளுக்கு ஒரு கிருமி வந்தால் நம்ம அந்த கிருமியை அட்டாக் பண்ணுறதுக்கு இம்யூன் சிஸ்டம் மவுண்ட் பண்ணுமோ, இது நம்மளது இல்லைன்னு தெரிஞ்சு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து பேபியோட பிளட்டு நீங்கள் ஒரு தாய் ஆர்ஹெச் நெகட்டிவ், ஆனால் ஃபாதர் வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ். இந்த குழந்தை ஆர்ஹெச் நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஆர்ஹெச் பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஆர்ஹெச் நெகட்டிவாக இருந்ததுன்னா மதர் மாதிரி பிரச்சனை கிடையாது. ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருந்ததுன்னா டெலிவரி ஆகிற டைம்லேயோ இல்லை நடுவில் ஏதாவது ப்ளீடிங் ஆச்சுன்னா கர்ப்பமாக இருக்கும்போது அந்த பேபியோட பிளட் வந்து மதரோட பிளட்டோட மிக்ஸ் ஆகும். அப்போ மதர் வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆன்டிபாடிஸ் பேபியோட ரத்தத்தை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூசுவலா இது வந்து முதல் பிரெக்னன்சில பிரச்சனைகள் வராது. ஏன்னா டெலிவரி ஆகிற டைம்ல தான் அந்த பிளட் மிக்ஸ் ஆகும். ஸோ அடுத்த பிரெக்னன்சில ஏற்கனவே அந்த ஆன்டிபாடிஸ் மதர்ல இருக்கு, அடுத்த பேபிக்கும் பாசிட்டிவ் பிளட் வந்ததுன்னா அந்த பேபியோட பிளட் டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் ஆர்ஹெச்சோட பிரச்சனை. இதனால மதர் ஆர்ஹெச் நெகட்டிவ் அப்படின்னா குழந்தை பிறந்த உடனே பேபியோட பிளட் குரூப்பை செக் பண்ணி பேபி ஆர்ஹெச் பாசிட்டிவ்னா ஒரு தடுப்பு ஊசி போடுவாங்க. அது வந்து ஆர்ஹெச் ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். அந்த தடுப்பூசி மாதிரி அதை கொடுத்தோன்னா மதர் வந்து இந்த ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இது எப்போவுமே கொடுக்கறது டெலிவரிக்கு அப்புறம். இப்போ டெலிவரி ஆகிறதுக்கு முந்தியே 28 வாரத்தில் ஒரு ஆர்ஹெச் இன்ஜெக்ஷன் போடுறது ரெக்கமெண்டட். மதர் ஆர்ஹெச் நெகட்டிவாக இருந்தா. நெகட்டிவாக இருக்கிறது தான் பிரச்சனை.
இப்போ வந்து எதுக்கு டெலிவரிக்கு அப்புறம் அது தெரியும் அந்த பிளட் வந்து மிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க? அது டெலிவரி டைம்ல தானே பேபியோட பிளட் RH பாசிட்டிவ்னா டெலிவரி டைம்ல தான் அந்த RH பாசிட்டிவ் பிளட் வந்து மதரோட மிக்ஸ் ஆகும். அப்போ அந்த மதரோட பிளட் வந்து ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும். ஓகே ஓகே ஓகே. இப்படி ஒரு நெகட்டிவாகவும் ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேபிஸ்க்கு இந்த மாதிரி இருக்குமா, இல்லை ரொம்ப ரேரா, இல்லை எல்லாத்துக்குமே ஊசி போடணும்? எல்லா RH நெகட்டிவ் மதர்ஸுக்கும் இன்ஜெக்ஷன் போடுவோம். பேபி பாசிட்டிவாக இருந்ததுன்னா, பேபியும் RH நெகட்டிவாக இருந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, சேமாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே டாக்டர், இந்த விஷயம் எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக வந்து 2 கர்ப்பங்களுக்கு இடையில், அதாவது ஒரு குழந்தை அதை பிறந்ததுக்கப்புறம் எத்தனை வருஷம் வந்து கேப் விடணும் டாக்டர் அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணுறதுக்கு? ஸோ யூஸ்வலாக வந்து அட்லீஸ்ட் 2 years கேப் அட்வைசபிள்னு சொல்லுவோம். 2 years. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த குழந்தைக்கு மதர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபீட் பண்ணி அட்டென்ஷன் கொடுக்க முடியும். அந்த தாய்க்கு தன்னோட ஹெல்த்தை ரீகெயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் ரத்த சோர்வு இருக்கக்கூடாது, எக்ஸசைஸ் திரும்பி பண்ணி, ஏன்னா எல்லாருக்குமே எடை ஏறி இருக்கும் ப்ரெக்னென்சியில், இந்த எடையை திருப்பி குறைச்சிக்கலாம். அவங்களோட ஹெல்த்து அதெல்லாம் ரிக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 2 years கேப்பு கொடுத்துருந்தாக்கா அது வந்து இட்ஸ் யூஸ்ஃபுல். மென்டலாகவும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. அப்சல்யூட்லி. ஓகே. இப்போ வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்கும், கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் வர்ற அந்த தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை, இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, பயப்படுறது, இதெல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அவங்க? இது வந்து ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ நிறைய இதனால பிரச்சனைகள் பார்க்குறோம் நாங்கள். மூடு வந்து ப்ரெக்னென்சியில் இப்போ நிறைய பேருக்கு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இது வந்து பார்க்குறோம். இது வந்து 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி பார்க்கறத விட இப்போ கொஞ்சம் அதிகமாக பார்க்குறோம். அப்போது அதுக்கு காரணங்கள் வந்து ஒன்று, இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவ்வளோதான் இருக்காங்க, அந்த ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப இல்லை. ரெண்டாவது ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஜாப் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போது. அப்படிங்கிறதுனால அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸு ஆக்சுவலி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால விமனுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அவங்க அதனாலேயும் அவங்களுக்கு அந்த ஒர்க்கு ஹோமுங்கிற டிஸ்டிங்ஷனே இல்லாமல் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிடுறாங்க. ஸோ இந்த காரணங்கள்னால தூக்கம் பாதிக்கப்படுறது. ஆக்சுவலி ஏர்லி ப்ரெக்னன்சியில் தூக்கம் அதிகமாகும் ஹார்மோன் சேஞ்சஸ்னால. லேட்டர் ப்ரெக்னன்சி 8 மாதம் 9 மாதத்தில் வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு தூக்கம் குறையும். பட் குறையும். பட் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனால தூக்கம் குறையிறதுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு அது பேசி சில சிம்பிள் டெக்னிக்ஸ். மோஸ்ட் காமன் வந்து எப்போ சாப்பிட்றீங்க, நிறைய பேர் நாங்கள் நைட்டு டின்னர் 9:30 மணி 10 மணி சாப்பிட்றோம், எங்களுக்கு வேலையே அப்போ தான் முடியறது மேடம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிட முடியும். ஸோ என்ன டைம் வேலைக்கு சாப்பிட்றீங்களா, கரெக்டாக சாப்பிட்றீங்களா, அண்ட் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour ஆகுது ஃபோனு ஸ்க்ரீனு இதெல்லாம் பார்க்காம கொஞ்சம் சிம்பிள் ப்ரீதிங் அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஸ்க்ரீனை பார்க்க நம்ம பிரெயின் வந்து ஜாஸ்தி ஸ்டிமுலேட் ஆகுது, அதனாலேயே தூக்கம் குறையறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ வந்து கன்சீவாக இருக்கும்பொழுது உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி கேட்டுட்டேன். இப்போ முக்கியமான ஒரு கொஷின், இதில் ரொம்ப நாளாக எனக்கு இருக்கிற டவுட்டும் கூட, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நிறைய பேர் வந்து கண்டுக்கிறதே இல்லை. அதாவது நிறைய பேருக்கு அது தெரியல. இப்போ புதுசாக ஒருத்தன் கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்ணோ இல்லை ஆணோ வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ பொண்ணுங்களாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அழுது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போகிறாங்க. அது எதனால் அந்த மாதிரி ஆகுறாங்க, இல்லை அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? அதாவது ஆண்களுக்கும் சேர்த்து இதை சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். சரி, ஸோ இந்த நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒர்க் ரிலேட்டட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்குது ஏற்கனவே. ப்ரெக்னென்சியில் இப்போ நீங்கள் வந்து டேட்டா பார்த்தீங்கன்னா 10%லேருந்து 15% பீப்புளுக்கு இந்த ஆங்ஸைட்டியோ கொஞ்சம் டிப்ரெஷனோ இருக்குது.
இப்போ பிரெக்னன்சில டெலிவரி ஆற டைம்ல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறது. இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால எல்லாருக்குமே கொஞ்சம் அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால மூடு பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதை தவிர இப்போ நீங்க வந்து ஒரு புது தாயா இருக்கும்போது எல்லா அட்டென்ஷனும் அந்த குழந்தை மேல இருக்கும். இது வரைக்கும் அத்தனை அட்டென்ஷனும் அந்த மதர் மேல இருந்து இப்போ எல்லாமே டைவர்ட் ஆகி குழந்தை மேல போயிடும். அண்ட் இந்த மதர் வந்து இந்த இப்போ புது தாயானவங்க வந்து நைட்ல தூக்கம் குறையும். அவங்க வந்து ஃபீடிங் பண்ணிட்டே இருக்கணும். சில குழந்தைங்களுக்கும் சில மதர்ஸ்க்கும் ஃபீடிங் அவ்வளோ ஈஸியா செட் ஆகாது. ஸோ தூக்கம் இல்லை, எப்பவுமே நான் ஏதாவது ஒன்றா ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன், இல்லைன்னா துணியை மாத்திட்டு இருக்கேன், வேற ஒண்ணுமே என்னால் பண்ண முடியல. ப்ளஸ் இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கு. அதெல்லாம் அண்ட் அவங்க பண்ணிட்டு இருந்த வேலையோ எதுவோ அதெல்லாமும் இப்போ கொஞ்ச நாளைக்கு அவங்க பண்ண போறது இல்லை. அவங்களோட ரொட்டீன் சுத்தமா மாறிடுறது. இந்த காரணங்கள்னால அந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்னு சொல்லுவோம். தட் இஸ் முதல் 2 வாரத்துல கொஞ்சம் மூடு லோவா வருது, கொஞ்சம் அழுக வருது, இதெல்லாம் வந்து சகஜம். பட் 2 வாரத்துக்கு மேல இதெல்லாம் பர்சிஸ்ட் ஆச்சுன்னா அப்போ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவோம். இல்ல அது டைம் மட்டும் இல்ல, இதை தவிர தன்னையே ஏதாவது பாதிக்கிற மாதிரி இல்ல குழந்தைய பாதிக்கிற மாதிரி கெடுதலான எண்ணங்கள் மனசுல வந்ததுன்னா, இல்ல எப்பவுமே அழுதுன்னு இருக்கோம், இல்ல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுனாலும் இது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். இது சீரியஸான விஷயம். இது வந்து கூட இருக்கிறவங்க தான் அதை கண்டுபிடிச்சு சப்போர்ட் பண்ண முடியும். அது எப்படி ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து சில ஹாஸ்பிட்டல்ஸில் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே உங்களோட மூட் எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வியை கேட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆங்ஸைட்டி இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்கனவே இருக்கா. இப்போ சில சமயம் ஃபேமிலியில் பிரச்சனைகள் இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை இருக்கலாம், மாமியார் மாட்டு பொண்ணுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம். இதெல்லாம் இல்லை, சில சமயம் இப்போ அம்மாக்கும் பொண்ணுக்கும் கூட பிரச்சனைகள் இருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு தெரியாம இப்ப இந்த டெலிவரி ஆற டைம்ல இந்த நான் சொன்ன இத்தனை சேஞ்சஸும் நடக்கும் போது இந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சரும் வீக்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் இது வந்து ஃபிளேர் அப் ஆகுது. சோ சில பேர் வந்து அட் ரிஸ்க் அப்படின்னு நாங்களே சொல்லுவோம். உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போனப்புறம் ரொம்ப மூடு லோவா இருந்ததுன்னா எங்களுக்கு சொல்லுங்க. ஸோ இந்த இப்போ ரெட் ஃபிளாக் சைன்ஸ்னு சொல்லுவோம். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு அனுப்பும்போது ப்ளீடிங் அதிகமாச்சுன்னா, ரொம்ப ஜுரம் வந்ததுன்னா, பால் ரொம்ப கட்டின்றதுன்னா, குழந்தை அழுதுண்டே இருக்கு பால் குடிக்கலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. இது வந்து அட்வைஸ் சொல்றது. அதே சமயத்துல மூடு ரொம்ப பாதிக்கப்படுறதுன்னா, தூக்கமே வராம இருந்தீங்கன்னா, இதெல்லாமும் இப்போ ஆட் பண்ணி சொல்கிறோம். ஏன்னா சுருக்க வந்தால் நம்ம வந்து இன்டர்வீன் பண்ண முடியும். ஓகே, ஏதாச்சும் தினசரி பழக்க வழக்கங்களை வச்சு அந்த மாதிரி அதை ஓவர் கம் பண்ண முடியுமா? முதல் 2 மைல்டாக இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டு 10 டேஸில் இருக்கிற அந்த ப்ளூஸ் வந்து நம்மளாலே மீட்க முடியும். எப்படின்னா ஒரு 2 hours கேப் நம்ம வந்து 2 to 3 hours ஆகுது ஸ்லீப் எப்படி கொண்டு வருது. ஒரு ஏன்னா மெயினாக அந்த ஸ்லீப் பிரேக் ஆகாமல் பார்த்துக்கணும். அண்ட் ஹஸ்பண்டோ மதரோ சப்போர்ட்டிவாக, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். நடுவில் ஏதாவது குழந்தை தூங்கும்போது நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்சதை ஏதாவது பண்ணிக்கோங்க. அது பாட்டு கேட்குறீங்களா இல்லை புக்கு படிக்கிறீங்களா, ஸோ தட் உங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் டிப்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் ஒர்க் ஆகலைன்னா அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகணுமா, அட்வைஸ் பண்ணணுமா, இல்லை சில பேருக்கு மெடிசன் கூட தேவைப்படலாம். இது வந்து அப்ராப்ரியேட்டாக அட்வைஸ் பண்ணும். ஓகே, இப்போ வந்து இது குழந்தைக்கோட வளர்ச்சிக்கு ஒரு பாண்டிங்க்கு அதுக்கெல்லாமே பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்குது. மதரோட மூடு வந்து 100% பேபியோட பாண்டிங்க்கு இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த சிவியராக போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கும்போது அவங்க வந்து குழந்தையோட என்கேஜ் பண்ணவே தயங்குவாங்க சில பேர். அந்த அளவுக்கு சிவியரிட்டி வரலாம். ஸோ சிவியராக போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருந்ததுன்னா டெஃபினட்டாக மதர் சைல்டு
சைல்ட் பாண்டிங் அது வந்து அஃபெக்ட் ஆகும். பட் நம்ம அதுக்கு வேண்டிய சப்போர்ட்டை கொடுத்து இப்போ எப்படி ஒருத்தருக்கு ஜுரம் வந்தா அந்த ஜுரத்தை ட்ரீட் பண்றோமோ அதே மாதிரி இந்த மூடையும் நம்ம ட்ரீட் பண்ணி சப்போர்ட்டோட கொடுத்தோம்னாக்கா அந்த பாதிப்பை நம்ம தவிர்க்கலாம். ஓகே, இது எல்லா அம்மாக்களுக்குமே வருமா இல்ல எல்லா அம்மாக்களுக்கும் வரதில்ல. சிவியரா வருது ஒரு 100 பேருக்குல 3-4 பேருக்கு வரலாம். பட் கிட்டத்தட்ட ஒரு 10%க்கு 10 to 15%க்கு ஏதாவது ஒரு விதமான டிப்ரெஷன் பிரெக்னன்சியில் வருது சகஜம். ஓகே, இப்போ ஹஸ்பண்டோட ரோல் இதில் வந்து என்னன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் மேம். நிறைய பேரோட பிரச்சனை, நான் வந்து இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்க போகிறேன்னு சொல்லும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸோட குமுறல்களே இதாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து அடாமல் போ அதை பற்றி கேட்காது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இது பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஹஸ்பண்டோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம் ப்ரெக்னன்சியில். ஏன்னா அந்த உமனுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கிறது இந்த அண்ட் அதோட கூட அவங்களுக்கு வந்து இது இப்போ ஃபிசிக்கலாக சேஞ்ச் நடக்கிறது, இமோஷ்னலாக சேஞ்ச் நடக்கிறது. அதோட கூட இது பிறக்க போகிற குழந்தைக்கு பாதி பாகம் ஃபாதர் தானே, அதனால அந்த ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறது குழந்தை. இப்போ இது நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போது முந்தி காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடியோடு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி விசிட் உமனோட ஹஸ்பண்ட் வராங்க, என்னங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த லேபர் பிரசவ வலி இருக்கும்போது பிரசவ அறையில் கூட இருந்தா அது இன்னும் சப்போர்ட்டிவ். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் என்ன மாதிரி ப்ராசஸ் அவங்க வைஃப் வந்து அண்டர்கோ பண்ணியிருக்காங்க இந்த குழந்தைய பெற்றுக்கிறதுக்குன்னு. அவங்களுக்கும் தெரியும். அந்த உமனுக்கு டோட்டல் சப்போர்ட்டா ஹஸ்பண்ட் இருந்தா அதுவும் வந்து அவங்கக்குள்ள இருக்கிற பாண்டும் அது ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இதை தவிர குழந்தைய பார்த்துக்கறச்ச நம்மளோட கலாச்சாரம் என்னன்னா, குழந்தை பிறந்த உடனே அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு 3வது மாதம் 4 மாதம் கழிச்சு தான் போகிற கலாச்சாரம். அப்போ அந்த முதல் 3 மாதம் ஹஸ்பண்ட் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே நம்ம கொடுக்கறது இல்லை. பட் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறிண்டு வருது. ஸோ கூட ஹஸ்பண்ட் இருந்தால் டெஃபினட்டாக ஒய்ஃபை சப்போர்ட் பண்ண முடியும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2 hours யாரையாவது பேபியை பார்த்துட்டா அவங்க தூங்கலாம், இல்லை அவங்க போய் வேற ஏதாவது பண்ணலாம். இதெல்லாம் அந்த ஃபாதர் பண்ண முடியும். இப்போ பெட்டர்னிட்டி லீவே கொடுக்குறாங்க நிறைய ஆர்கனைசேஷன்ஸில். ஃபாதருக்கு 1 வாரம் 10 நாள்லாம் லீவ் கொடுக்குறாங்க. ஏன் இந்த சப்போர்ட் முக்கியம்னு தெரியறதுனால. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கருத்து என்னென்னா, அந்த 1 வாரம் 10 நாள் அப்படிங்கிறத வந்து அம்மாக்களுக்கு எவ்வளோ ஒரு 6 மாதம் அந்த மாதிரி லீவ் கொடுக்குறாங்களோ அதே ஈக்குவல் அளவுக்கு அவங்களுக்கும் கொடுத்தா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? ஸோ கொடுக்க ஹஸ்பண்ட் கூட த்ரூ அண்ட் த்ரூ வீட்டில் இருந்தால் டெஃபினட்டாக சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து 6 months ஃபாதருக்கும் லீவ் கொடுக்கணும்னா ஒர்க் ஃபோர்ஸோட எஃபெக்ட் என்ன ஆகும்? ஸோ அது வந்து சம்திங் வி ஹாவ் டு திங்க் ப்ராக்டிக்கலாங்கிறத வி ஹாவ் டு திங்க் த்ரூ. ஓகே 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 டாக்டர். இப்போ அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க, இல்லை நார்மல் டெலிவரி ஆகிறதுனாலும் இப்போது ஊசி போட்டு பண்ணுறாங்க. அந்த ஊசி போடுறதுனால எதுவும் பிரச்சனை வருமா? அது ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு வெயிட் கெயின் ஆகுது, இல்லை வயிறு வந்து கொஞ்சம் பெருசாகுது, அது திருப்பி வந்து குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வந்து எதனால் அப்படி இருக்குது? அதை எக்ஸசைஸ் மூலமாக எதுவும் குறைக்க முடியுமா, இல்லை வேறு எதுவும் மெடிசன் எடுத்துக்கணுமா டாக்டர்? ஸோ 2 கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்கள். ஃபஸ்ட்டு வந்து அனஸ்தீசியா பற்றி கேட்டிருக்கீங்க, போடுறது. ஸோ இது வந்து 2 காரணத்தினால கொடுக்கப்படுறது. ஒன்று சிசேரியன் ஆகுது அப்படின்னா முதுகு தண்டில் ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு சொல்லுவோம். அதில் அனஸ்தீசியா கொடுத்து இடுப்புக்கு அடியில் மரத்து போகும், ஆப்ரேஷன் பண்ணுவோம். இது வந்து ஃபுல்லாக மயக்கம் கொடுக்கறது, தட் இஸ் ஜென்ரல் அனஸ்தீசியா விட சிசேரியனுக்கு முதுகு தண்டில் கொடுக்குற ஸ்பைனல் அனஸ்தீசியா சேஃபர். அதனால தான் அதை யூஸ் பண்ணுறது. சுகப்பிரசவம் ஆகும்போது வலி தெரியாம இருக்கிறதுக்கு எபிடியூரல் அனல்ஜீசியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து அதுலயும் முதுகுல இன்ஜெக்ஷன் கொடுத்து அது வழியா வலி தெரியாம இருக்கிறதுக்கு மருந்து கொடுத்தாக்கா இந்த தாய்க்கு வந்து பெயின் ஃப்ரீ லேபர்ங்கிறது பண்ண முடியும். இது ரெண்டுமே சிமிலர் தான். ஆனா இது வந்து அந்த டைம்ல தான் வேலை செய்யும். இதனால
அதுக்கப்புறம் 4 மாதம் கழித்து 2 வருஷம் டெலிவரி ஆனப்புறமும் எனக்கு முதுகில் வலி இருக்குது, அது அன்னைக்கு கொடுத்த ஊசினாலன்னு நிறைய பேர் நம்பிக்கையோடு சொல்லுவாங்க. அது கரெக்ட் கிடையாது. ஏன்னா அந்த போகிற ஊசி வந்து நம்மளுக்கு ரத்தம் ட்ரா பண்ணுற ஊசியோட மெலிஞ்சுது. அதனால 1 வருஷம் கழிச்செல்லாம் வலி வராது. வயிறு குறையறதுக்கு டெஃபினட்டாக எக்ஸசைஸ் பண்ணணும். அப்டாமினல் எக்ஸசைசஸ் டெலிவரி ஆகி 6லேருந்து 8 வாரத்தில் ஆரம்பிக்கலாம். அண்ட் நிறைய பண்ணினாதான் அந்த வயரோட டோன் குறையும். ஓகே டாக்டர், சூப்பராக வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நிறைய கேள்விகளுக்கு அழகாக வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமான கேள்விகள்லாம் வந்து நிறைய பேசியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து முக்கியமான கொஷின்லாம் கேட்டேன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்களோட பிஸி டைமில், அதாவது நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்ததுனால இதுக்கு மேலே என்னால் கொஷின் கேட்க முடியல. ஸோ உங்களோட பிஸி டைமில் எங்களோட ஸ்டுடியோவுக்கு வந்து இவ்வளோ அழகாக பதில்களை சொன்னவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை வந்து நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி டாக்டர். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.